السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 75வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி. சென்ற பாடத்தினுடைய இறுதியில் சொல்லப்படவிருந்த அந்த செய்தியை நாம் இந்த பாடத்தில் சொல்வதாக சொல்லியிருந்தோம். அதனையும் அதை தொடர்ந்து ஜக்காத்தை வேறு ஊருக்கு அனுப்புவது கூடுமா கூடாதா, ஒரு ஊர்ல உள்ள ஜக்காத் தொகையை வேறு ஊருக்கு அனுப்புறதுக்கு அனுமதி இருக்குதா இல்லையா, அது சம்பந்தமாக மார்க்க சட்ட அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முதன்மையாக சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டா, ஜக்காத்து கடமையான ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு கடன் கொடுத்திருந்தார். அந்த கடன் தொகையை திருப்பி வாங்குவதற்கு பதிலாக அவர் சொல்கிறார், நீ எனக்கு கடன் தொகை தர வேண்டியிருக்கிறது, அந்த கடன் தொகைக்கு பகரமாக நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்குது, அந்த ஜக்காத்தை உனக்கு தந்த மாதிரி வைத்துக்கொண்டு அதை நான் கழித்தர்றேன், என்னுடைய ஜக்காத்தை கடனை ஆக்கிக்கிறேன், கடனை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி சொல்லும் பொழுது அது கூடுமா கூடாதா அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு முறை இருக்கிறது. அதுல ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா கூடாதுங்கிறது. அந்த முறையை தான் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள், அதே மாதிரி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஜக்காத்து என்பது அவனுடைய பொறுப்புல உள்ளது, அவனா என்ன செய்யணும், நிறைவேற்றணும், அதை வேறொரு ஆழத்துல ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காத வரை அது பொறுப்பு நீங்காது, அது கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படி செஞ்சா கூடிரும். அப்படி சொல்றவங்க யார் அப்படின்னு கேட்டா, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அத்தா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க தான். இது சம்பந்தமான விஷயங்கள், தெளிவுகள் எல்லாம் சென்ற பாடத்திலேயே நம்ம சொல்லிட்டோம். அப்படிங்கிறதுனால இப்பொழுது டைரக்டா பாடத்துக்கு வருகிறோம். பாருங்கள். இஸ்காத்து தைன், கடனை வீழ்த்தாட்டுவது, அனி ஜகாத்தி, ஜகாத்தை தொட்டும் கடனை வீழ்த்தாட்டுவது. ஜகாத் இருக்குப்பா, அதனால கடனை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாலன் நவவியோ, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஃபில் மஜ்மூஹி, மஜ்மூ என்கிற தன்னுடைய நூலில் இமாம் நவவி அவர்கள் கூறினார்கள், லவ்கான அலா ரஜுலிம் முஹ்சிரின், சிரமப்படக்கூடிய ஒரு மனிதரின் மீது ஆகியிருந்தால், தைனுன் கடன் இருந்தால், ஃபாராத அப்பொழுது நாடுகிறார், ஐ யஜஹலஹு அதனை ஆக்குவதற்கு நாடுகிறார், அன் ஜகாத்திஹி அவருடைய ஜகாத்தை தொட்டும் அந்த கடனை ஆக்குவதற்கு அவர் நாடுகிறார். வகால லஹு சிரமப்படக்கூடிய அந்த மனிதருக்கு ஜகாத்து கடமையான அந்த மனிதர் சொல்கிறார், ஜஹலத்துஹு கடனை நான் ஆக்கிவிட்டேன், அன் ஜகாத்தி என்னுடைய ஜகாத்துக்கு பகரமாக. ஜகாத்து, நான் உனக்கு ஜகாத் தொகை இருக்குது, அந்த தொகையை நான் உனக்கு தரணும், நீ எனக்கு கடன் தர வேண்டி இருக்குது, நான் கொடுத்த கடனை நீ எனக்கு திருப்பி தர வேண்டியிருக்கு, இதை நம்ம சரியாக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னால், வஜிஹானி அப்பொழுது இரண்டு முறை இருக்கிறது. அசஹுமா அந்த ரெண்டுல சரியானது எது அப்படின்னு கேட்டா, லா யூஜுசி உஹு அதுக்கு கூடாது, அப்படி செய்வது கூடாது என்பதுதான் அதுல மிக சரியான முறை. ஒஹுவ அந்த முறை என்பது மதுஹபு அஹ்மத், அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய மதுஹபாகவும், அபி ஹனீஃபத அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய மதுஹபாகவும் இருக்கிறது. என்ன காரணத்தினால் கூடாது அப்படின்னு கேட்டால், லிஅன்ன ஜகாத்த ஃபீ திம்மத்திஹி, நிச்சயமாக ஜகாத் என்பது ஃபீ திம்மத்திஹி அவருடைய பொறுப்பில் உள்ளதாக இருக்கிறது. ஜகாத்து யாருக்கு கடமையானதோ அவருடைய பொறுப்பில் உள்ளதாக இருக்கிறது. ஃபலா யப்ரஉ எனவே பொறுப்பு நீங்காது, இல்லா பி இக்பாலிஹா
இல்லா பிக்பாலிஹா, அதனை ஒப்படைப்பது கொண்டே தவிர அது நிறைவேறாது. அதை அந்த ஜக்காத் தொகையை ஒரு ஆளிடத்துல கொண்டு போய் இது என்னுடைய ஜக்காத் அப்படின்னு ஒப்படைக்கணும். ஒப்படைக்காத வரை இவருடைய பொறுப்புல உள்ள அந்த பொறுப்பு நீங்காது என்பதுதான் காரணம். முதல் கருத்தை பார்த்து விட்டோம். அடுத்து இரண்டாவது கருத்து வஸ்தானி, இரண்டாவது கருத்து எஜுசி உஹு, அது போதுமானதாக ஆகிவிடும், கழிச்சுக்கலாம் அப்படி. ஒஹுவ, இது யாருடைய மதுஹப் என்றால் மதுஹபுல் ஹசனுல் பஸ்ரி, ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதுஹப். வஹதாயின், அதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹப். அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, லி அன்னஹு என்றால் லவ் தஃபஅஹு இலைஹி, அவரிடத்தில் ஜக்காத்தை அவர் ஒப்படைத்தால், சும்ம பிறகு அகதஹு மின்ஹு, அவரிடத்தில் இருந்து அதனை பெற்றுக்கொண்டால், கொடுத்து வாங்கி கொண்டால், ஜாச, கூடிவிடும். கொடுக்காமலேயே சார் நான் சரியா கழிச்சுக்கிறேன் அப்படின்னா கூடாது. இவர் அவரிடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஒப்படைத்தால் கூடிவிடும். பக்கதா, இவ்வாறே இதா லம் இக்பில்ஹு, அதனை அவர் ஒப்படைக்காவிட்டாலும் அப்படித்தான். இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இவர் அவரிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறாரு, என்னுடைய ஜக்காத்துப்பா இந்தா வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே நீ எனக்கு கடன் தரணும்ல தா அப்படின்னு வாங்கிடுறாரு. அப்படின்னா கூடுமா? கூடும். இதே மாதிரி தான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதை வாங்குறது அப்படிங்கிறது இல்லாம சொல்லிடுறது, உன்னுடைய கடனை நான் என்னுடைய ஜக்காத்தை வச்சு கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கூடும், போதுமானதாக ஆகிவிடும் அப்படின்னு இவங்களுடைய மதுகப். கமா ஒன்றை போன்று இவங்க அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. லவ்கானத் லஹு தராஹிம், லவ்கானத் லஹு தராஹிம், அவருக்கு திருகங்கள் இருக்கிறது. என்ன திருகம் அப்படின்னு சொன்னா, பதீஹா, ஒப்படைக்கப்பட்ட அவர்கிட்ட சில திருகத்தை இவர் கொடுத்து வச்சிருக்கிறார். கொடுத்து வச்சுட்டு ஜகாத்தை விட்டும் அதை கழித்து கொள்கிறார். சில திருகத்தை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சு எப்ப இந்த திருகத்தை நீ கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கன்னு கொடுக்கிறார். கொடுத்துட்டு அதே மனுஷர் இடத்துல இவர் சொல்கிறார், எனக்கு ஜக்காத் கடமையாக்கிறது ஆகிருக்கு, ஜக்காத் தொகை இருக்குது, அந்த தொகைக்கு பகரமாக நான் உனக்கு ஏற்கனவே தந்தேன், அந்த காசை நீ எடுத்துக்க, ஜக்காத்தா எடுத்துக்க அப்படின்னு சொன்னா கூடுமா? அது கூடும். சவாவுன் கபிலஹா அம்லா, அதனை அந்த மனிதர் கைப்பற்றினாலும் சரிதான், கைப்பற்றாவிட்டாலும் சரிதான். அப்ப ஜக்காத்தினுடைய தொகையை வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் ஒப்படைக்கப்பட்ட பொருள், அந்த பொருளை கழிச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியாயிடும், கூடிடும். அது மாதிரிதான் இதுவும் என்று உதாரணம் சொல்லி நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அம்மா, அறிந்துகொள், இதா தஃபஅ ஜகாத்த, ஜகாத்தை கொடுத்தால், பிஷருத்தின், ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? பிஷருத்தி ஐயருத்தஹா இலைஹி அன் தைனிஹி, ஐயருத்தஹா, அதனை அவர் திருப்பி கொடுக்க வேண்டும், இலைஹி, அவரின் பக்கம், அன் தைனிஹி, தன்னுடைய கடனுக்கு பகரமாக அதனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற நிபந்தனையோடு கொடுத்தால் கொடுப்பது கூடாது. ஒரு ஆளு ஏற்கனவே இவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார், ஒரு மனிதர் கடன் கொடுத்திருக்கிறார். கடன் கொடுத்த மனிதருக்கு ஜக்காத்து கடமையாகிறது. ஜக்காத்து கடமையாகிற அந்த மனிதர் ஜக்காத்து கடன் கொடுக்கும் பொழுதே சொல்லி கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்துட்டாரு? ஜக்காத்து கொடுக்கிற அந்த மனிதர் ஜக்காத்தினுடைய பணத்தை கடன் கொடுத்தவற்றை கொண்டு போய் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, என் ஜக்காத்து காசை நான் தர்றேன், இந்த காசை நீ என்ன செஞ்சிடணும், எனக்கு நீ உன் கடனுக்கு பகரமா நீ எனக்கு திருப்பி தந்துடணும் என்று கொடுத்தால், அப்படி கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கிறதே கூடாமல் போகிவிடும். வலா தஸ்குத்து ஜக்காத்து, ஜக்காத்தே வீழாது. அவர் திருப்பி ரெண்டாவது வேற ஜக்காத்து ரெண்டாவது கொடுக்கணும், இது செல்லாது. பில் இத்திஃபாக்கி, யோகோபித்த கருத்தின் பிரகாரம். ஜக்காத் தொகையை கொடுக்கும் பொழுது இதை நீ உன் கடனுக்கு தர வேண்டிய கடனுக்கு பதிலாக திருப்பி தந்துடணும்பா என்கிற நிபந்தனையோடு கொடுத்தால் அந்த ஜக்காத்தே செல்லாது, நிறைவேறாது. வலா யஸிஹு கலாவுத்தைனி பிதாலிக பில் இத்திஃபாக்கி, யோகோபித்த கருத்தின் பிரகாரம் அவர் அப்படி நிபந்தனையிட்டு கொடுத்தார் அல்லவா,
அதன் மூலமாக கடன் அடைவதும் கடன் நிறைவேறுவதும் கூடாது. வலவ் நவயாதாலிக்க, அதனை அவ்விருவரும் நியத் செய்திருந்தாலும் சரிதான். வலம் எஷ்தரிதாகு, அவர் ரெண்டு பேரும் அதனை நிபந்தனை இல்லவில்லை என்றால் ஜாஸ கூடும் பில் இத்திஃபாகி, ரெண்டு பேரும் நியத் செய்து கொண்டார்கள், ஆனால் நிபந்தனை இங்க இட்டாங்க பாருங்க, நிபந்தனை இட்டதனால தான், ஷருத்து வந்ததனால தான் கூடாம போச்சு. ஷருத்து இடவில்லை என்றால் கூடிவிடும். அஜிஸாஹு அனி ஜகாத்தி, ஜகாத்தை தொட்டும் அது போதுமானதாக ஆகிவிடும். அவங்க மனசுக்குள்ள ரெண்டு பேருமே நினைச்சிட்டாங்க, இந்த ஜகாத்தினுடைய இந்த தொகையை கடனை கழிச்சிட வேண்டியதான் நினைச்சிட்டாங்க. ஆனா யாரும் எந்த நிபந்தனையும் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் கூடிவிடும். வைதா ரத்தஹு இலைஹி அனி தைனி, கடனுக்கு பகரமாக அதனை அவர் திருப்பி கொடுத்தால் அதனுடைய பொறுப்பு அவரை விட்டு நீங்கிவிடும், கடன் நிறைவேறிவிடும், ஜகாத்தும் நிறைவேறிவிடும், கடனும் நிறைவேறிவிடும். சரி, இப்ப அடுத்து நாம இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டா, நக்குலு ஜக்காத், ஜக்காத்தை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புறது. எந்த ஊர்ல ஜக்காத்து கடமையாச்சோ அந்த ஊர் இல்லாம இன்னொரு ஊருக்கு கடனை ஜக்காத்தை திருப்பி வேற ஒரு ஊருக்கு அனுப்புறது. அந்த ஊர்ல சொந்த ஊர்ல விநியோகிக்கல. இது கூடுமா கூடாதா? உலமாக்களுடைய கருத்து என்ன பாருங்க. அஜ்மஹல் ஃபுகஹாவு, மார்க்க அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், ஹலா ஜவாசி நகலி ஜகாத்தி இலா மை யஸ்தஹிகுஹா, ஜகாத்துக்கு தகுதியானவர்களிடத்துல ஜகாத்தை அனுப்பி வைக்கிறது கூடும். மிம் பலதின் இலா உஹ்ரா, ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு அனுப்பி வைக்கலாம். இதஸ்தகுனா அஹ்லு பலதில் முசக்கி ஹன்ஹா, எந்த ஊர்ல ஜகாத்து கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரோ அந்த ஊர் உடையவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால், ஜகாத்தை விட்டும் தேவையற்றவர்களாக இருந்தால் வேறொரு ஊருக்கு அனுப்புவது கூடும் என்பதில் மார்க்க அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அடுத்து அம்மா இதாலம் எஸ்தகனி கௌமுல் முசக்கி ஹன்ஹா, ஜகாத்து கொடுக்கக்கூடிய மனிதர் உள்ள ஊரில் உள்ள மக்கள் அந்த ஜகாத்தை விட்டும் தேவையற்றவர்களாக இல்லை என்றால், அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னால், ஃபகத் ஜாஅத்தில் அஹாதீசு முஸர்ரஹதன், ஹதீஸுகள் எல்லாம் தெளிவாகவே வந்துவிட்டன. பி அன்ன ஜகாத்த குல்லி பலதின், ஒவ்வொரு ஊரினுடைய ஜகாத்தும் துஸ்ரஃபு, அது பங்கிடப்பட வேண்டும், ஃபி ஃபுகராயி அக்லிஹி, அந்த ஊரினுடைய ஏழைகளுக்கு தான் பங்கிடப்பட வேண்டும். வலா துன்கல் இலா பலதின் ஆகர், வேறு ஒரு ஊருக்கு அந்த ஜகாத் தொகையை அனுப்பக்கூடாது என்று தெளிவாக வந்து அன்னல் மக்சூத மின ஜகாத்தி, ஏனென்றால் ஜகாத்தினுடைய நோக்கம் இஹ்னா உல் ஃபுகரா மின் குல்லி பலதின், ஒவ்வொரு ஊர்ல உள்ள ஏழைகளையும் செல்வந்தர்களாக ஆக்குவதுதான் நோக்கம். ஃபைதா உபீஹ, எனவே அனுமதி கொடுக்கப்பட்டால், நகுலுஹா மின் பலதின், ஒரு ஊர்ல இருந்து அதனை வேறு ஒரு ஊருக்கு அனுப்பலாம் என்று அனுமதி கொடுத்தால், எப்படி? மகா உஜூதி ஃபுகராய் பிஹா, அந்த ஊர்லயே ஏழைகள் இருப்பதோட அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு அனுப்பலாம் என்று அனுமதி கொடுத்தால், அஃப்லா இலா பகாயி ஃபுகராய் தாலிகல் பலதி முஹ்தாஜீன, அந்த ஊர்னுடைய ஏழைகள் தேவை உள்ளவர்களாகவே நிலைத்திருப்பதின் பக்கம் ஏற்படுத்திவிடும். அவங்க இன்னைக்கு ஏழைகளாகவே இருந்துட்டு இருப்பாங்க, அவங்க செல்வந்தராக மாறவே மாட்டார்கள். ஏன்னா அந்த ஊர்ல உள்ள ஜக்காத்து பூரா வேற வேற ஊருக்கு போய் கொண்டிருக்கிறதுனால் அந்த ஊர்ல ஏழைகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இது ஜக்காத்தினுடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். ஆதலால் ஒரு ஊர்ல தேவையுடையவர்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் தான் ஜக்காத்தினுடைய தொகையை விநியோகம் செய்தாக வேண்டும். ஃபஃபி ஹதீசி முஹாத் அல் முத்தகத்தம், முந்திய முஹாத் ரலியல்லாஹுடைய ஹதீஸ்ல எப்படி வருகிறது? அஹ்பிருஹும், அவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், அன்ன அலைஹிம், அவர்கள் மீது சதக்கத்தன், ஜக்காத் கடமை, துஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத் பெறப்படும், ஓ துரத்து இலா ஃபுகராயிஹிம், அவர்கள உள்ள ஏழைகளுக்கு அது கொடுக்கப்படும்.
என்ற ஹதீஸும் இருக்கிற காரணத்தினால் ஒரு ஊரிலிருந்து அந்த ஊர்க்காரர்கள் தேவையாக இருக்கும் பொழுது வேறொரு ஊருக்கு அனுப்பக்கூடாது. சபக தஹ்ரீஜுஹு, இதனுடைய தஹ்ரீஜ் அதாவது எந்தெந்த நூல்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது என்கிற அந்த தகவல் ஏற்கனவே முந்தி சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து ஒரு ஹதீஸை பாருங்க. வஹன் அபி ஜுஹைஃபா, அபு ஜுஹைஃபா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். கால அவங்க சொன்னாங்க, கதிம அலைனா முசத்திகு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய வசூலகர் எங்களிடம் வந்தார். அகத சதகத்த மின் அகனியா இனா, எங்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து அந்த ஜகாத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஃபஜஅலஹா ஃபீ ஃபுகராயினா, அதனை அவர் எங்களிலே உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். குன்து, அப்பொழுது நான் ஆகியிருந்தேன், குலாமன் யத்தீமன், அனாதை சிறுவனாக நான் இருந்தேன். அழ்தானி கலூசன், என்னிடத்திலையும் ஒரு ஒட்டகத்தை அவர் கொடுத்தார். ரவாஹு திருமிதி, இமாம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். வஹசனஹு, இந்த திருமிதி அவர் இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அத்திருமிதிங்கிற நூல்ல இந்த ஹதீஸ் 649வது ஹதீஸாக இடம்பெற்றது. அடுத்த ஒரு ஹதீஸை பாருங்க. வஹன் இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ், அன்னஹு, நிச்சயமாக அவர், உஸ்துஹ்மில அல சதகதி, ஜகாத்துக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஃபலம்மா ரஜஅ, அவர் அந்த வேலையெல்லாம் முடித்து திரும்பிய பொழுது, கீல லஹு, அவரிடத்திலே கேட்கப்பட்டது, ஐனல் மாலு, பொருள் எங்கே என்று கேட்கப்பட்டது. கால, அவர் சொன்னார், ஒலில் மாலி அரிசல் தனி, பொருளுக்காகவா என்னை நீங்கள் அனுப்பினீர்கள். அகதனாகு, அதனை நாங்கள் எடுத்தோம். மின் ஹைசு குன்னா நஹுதுஹு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த பொருளை எப்படி நாங்கள் எடுத்தோமோ அப்படித்தான் அந்த பொருளை இப்பொழுதும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். வா வல்லாஹினாஹு, அந்த பொருளை நாங்கள் இப்பொழுது வைத்து விட்டோம். ஹைசு குன்னா நல்லாஹு, நபியோனுடைய காலத்துல எப்படி நாங்கள் அந்த பொருளை வைத்தோமோ அப்படியே நாங்கள் வைத்து விட்டோம், விநியோகித்து விட்டோம். பொருளை வசூலிப்போம், அங்கேயே நாங்கள் விநியோகித்து விடுவோம். இங்கே எல்லாம் நாங்க கொண்டு வர மாட்டோம், நீங்க எங்கள்கிட்ட பொருளை எல்லாம் கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல எப்படி செய்தோமோ அப்படியே நாங்க இப்பொழுதும் செஞ்சிட்டோம்னு சொல்லி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த ஹதீஸுகள் எல்லாம் எதை அறிவிக்கின்றன? செல்வந்தர்களிடமிருந்து பெறப்பட்டு அந்த ஊரினுடைய ஏழைகளிடத்திலேயே அது ஒப்படைக்கப்பட வேண்டும், வேறு ஊருக்கு அனுப்பக்கூடாது. அந்த ஊர்ல ஏழைகள் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் வேறு ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்கிற செய்தி இந்த ஹதீஸிலிருந்து பெறப்படுகிறது. இந்த ஹதீஸை அபூதாவுத் இமாமும் அறிவிக்கிறார்கள். ரவாஹு அபூதாவுத், இமாம் அபூதாவுத் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். வபுனு மாஜா, இப்னு மாஜா அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அபூதாவுத் என்கிற நூல்ல இந்த ஹதீஸ் 1625வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறார். வபுனு மாஜா, இப்னு மாஜா என்கிற நூல்ல 1811வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறார். வஹன் தாவூஸ், தாவூஸ் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. கால, அவங்க சொன்னாங்க, கானஃபி கிதாபி முஹாத், முஹாத் அவர்களுடைய நூலில் உள்ளதாக ஒரு செய்தி இருக்கிறது. அவர்களுடைய நூல்ல முஹாத் அவர்களுடைய, முஹாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நூல்ல உள்ள ஒரு செய்தி, நூலில் இருந்த ஒரு செய்தி. கான ஆகிருந்தது, ஃபி கிதாபி முஹாத், முஹாத் அவர்களுடைய கிதாபிலே ஆகிருந்தது. மன் ஹரஜ, யார் வெளியேறினாரோ, மிம் மஹ்லாஃபின் இலா மஹ்லாஃபின், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தின் பக்கம் யார் வெளியேறினாரோ, ஃபைன்ன சதகதஹு, நிச்சயமாக அவருடைய ஜகாத்தும், உஷ்ருஹு, அவருடைய 10 என்கிற அந்த அளவிற்கான ஜகாத்தும், ஃபி மிஹ்லாஃபி அசீரத்திஹி, அவருடைய குடும்பம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் கொடுக்கப்பட வேண்டும். இவர் ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பாரு, அவருடைய குடும்பம் ஒரு ஊர்ல இருக்குதுன்னா அந்த ஊர்ல தான் ஜகாத்தை விநியோகிக்கணும் என்கிற தகவல் முஹாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நூலில் இருந்ததாக தாவூஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
ரவாஹுல் அஸ்ரம், அஸ்ரம் என்பவர் ஃபி சுனனிஹி, தன்னுடைய நூலிலே அவர் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார். வகது இஸ்ததல் ஃபுகஹாஹு பிஹாதிஹில் அஹாதீஸ். அப்போ மேல 3-4 ஹதீஸ்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹதீஸ்களில் இருந்து மார்க்க சட்ட அறிஞர்கள் ஆதாரம் பிடிக்கிறார்கள். எப்படி? ஹலா அன்னஹு, நிச்சயமாக விஷயம், யுஷ்ரஹு, சரியத்தாக ஆக்கப்படுகிறது, சர்ஃபு ஜகாத்தி குல்லி பலதின் ஃபி ஃபுகராய் அஹ்லிஹி, ஒவ்வொரு ஊரினுடைய ஜகாத்தை கொடுக்கணும், ஃபி ஃபுகராய் அஹ்லிஹி, அந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஷரியத்தாக ஆக்கப்படுகிறது என்று எல்லா அறிஞர்களும், மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறார்கள். வக்தலஃபு ஃபி நக்லிஹா மின் பல்தத்தின் இலா பல்தத்தின் உஹ்ரா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அந்த ஜகாத்தை அனுப்புகிற விஷயத்துல மார்க்க அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள். பஹத இஜ்மாஹிஹிம் அலா அன்னஹு யஜூஸ் நக்லுஹா இலா மை யஸ்தஹிக்குஹா, அதாவது அவர்கள் எல்லோரும் ஒரு கருத்துல ஒன்று ஒருமித்ததற்கு பிறகுதான் மாறுபடுறாங்க. எந்த கருத்துல ஒன்றுபடுகிறார்கள் என்றால், அலா அன்னஹு யஜூஸ் நகுலுஹா, அந்த ஜகாத்தை அனுப்புவது கூடும், இலா மை யஸ்தஹிக்குஹா, அந்த ஜகாத்துக்கு தகுதியானவருக்கு அனுப்புறது கூடும் என்பதை அவர்கள் ஒருமித்து கருத்துக்கு வருகிறார்கள். இதஸ்தஹ்னா அஹ்லு பலதிஹி அன்ஹா, ஜக்காத்தினுடைய தொகை எந்த ஊர்ல இருக்கிறதோ அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், இந்த ஜக்காத் துறை அந்த ஊருக்கு தேவையில்லை, அப்படி ஒரு நிலையில வேறு ஒரு இடத்திற்கு ஜக்காத் தகுதியானவங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு எல்லோரும் வந்ததற்கு பிறகு, பொதுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புறதுல மார்க்க அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, கமா தகத்தமன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கமா தகத்தகமா அப்படின்னு சொன்னா முன்னால இதை பத்தி தான் பேசணும். அந்த பேசிய அடிப்படையில எல்லோரும் ஒன்று இருக்கிறார்கள். அந்த ஊருக்காரங்களுக்கு ஜக்காத் தேவையில்லைன்னா தேவையான மற்ற ஊர்களுக்கு தகுதியான ஆட்களுக்கு வேற இடத்துக்கு அனுப்பலாங்கிறதுல எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு அனுப்புறதுக்கு தனித்தனியாக தங்களுடைய கருத்து அபிப்பிராயங்கள்ல மதுஹப் அறிஞர்கள் இமாம்கள் சொல்வதை பாருங்கள். முதல்ல ஹனஃபியாக்கள் சொல்றாங்க. ஃபகாலல் அஹ்னாஃபு, ஹனஃபியாக்கள் கூறினார்கள், யுக்ரஹு, மக்ரூஹாக ஆகும், நக்லுஹா, ஜகாத் தொகையை அனுப்புறது, இல்லா என்றாலும், ஐ யன்குலஹா இலா கராபத்தின் முஹ்தாஜீன, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புறதுங்கிறது மக்ரூஹு. எப்போ தெரியுமா மக்ரூஹ் இல்லாமல் ஆகும்? சொந்தக்காரர்கள் ஏழைகளாக வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி கொடுத்தா மக்ரூர் இல்ல. ஏன்? லிமா ஃபி தாலிக மின் சிலத்தர் ரஹம், என்ன காரணம்னா உறவை சாறுதல் என்பது அதுல இருக்கிற காரணத்தினால் அது மக்ரூஹ் அல்ல. அல் அவ் அல்லது ஜமாஅத் ஹும் அமஸ்ஸு ஹாஜத்தின் மின் அஹ்லி பல்தத்திஹி, இந்த ஊரை விட, ஜகாத்து தொகை உள்ள அந்த ஊரை விட தேவை உடையவர்களாக ஒரு கூட்டம், ஒரு ஜமாஅத்து இருக்கிறார்கள் என்றால் அந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கலாம், அது மக்ரூஹ் அல்ல. அவ் அல்லது கான நகுலுஹா அஸ்லஹுலில் முஸ்லிமீன, அப்படி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புறது தான் முஸ்லிம்களுக்கு மிக தகுதியானதாக இருக்கும், மிக சரியானதாக இருக்கும், சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் என்கிற காரணம் இருந்தால் அப்படி அனுப்புறது கூடும், மக்ரூஹ் அல்ல. அவ் அல்லது மின் தாரில் ஹர்பி இலா தாரில் இஸ்லாம், யுத்த பூமியில இருந்து, அதாவது தாருல் இஸ்லாம், இஸ்லாமிய நாடு அல்லாத ஒரு நாட்டில் இருந்து இஸ்லாமிய நாட்டின் பக்கம் அனுப்பி வைக்கிறது. ஒரு ஊர் இஸ்லாமிய ஊரா இல்ல, அந்த ஊர்ல உள்ள ஜகாத்தை ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா இருந்துச்சுன்னா தாராளமாக அனுப்பி வைக்கலாம், அது மக்ரூஹ் இல்லாமல் கூடும். அவ் இலா தாலிப் இல்மின், அல்லது இல்மை தேடக்கூடியவர் வேறு ஒரு ஊர்ல இருக்கிறாரு, அவருக்கு அனுப்பி வைக்கிறோம் என்றால் தாராளமாக கூடும். அவ் அல்லது
காணத்தில் ஜகாத்து ஜகாத் ஆகியிருக்கிறது முஹஜ்ஜலத்தன் கபில தமாமில் ஹவுல் வருடம் பூர்த்தியாவதற்கு முன்னாலேயே நிறைவேற்றப்படக்கூடியதாக ஜகாத் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலையிலையும் வேறொரு ஊருக்கு அனுப்பிவிடலாம். ஜக்காத்தே இன்னும் கடமையாகல, அதுக்கு முன்னாலே அவர் கொடுக்குறாரு. அவர் எங்க யாருக்கு கொடுத்தா என்ன, அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாராளமாக மற்ற ஊருக்கு அவருக்கு அனுப்பி வைக்கலாம். மேற் சொன்ன அனைத்து அமைப்பிலையும் மேற் சொன்ன இத்தனை முறைகள் சொன்னாங்கல்ல, இத்தனை முறைகள்ல வேறு வேறு ஊருக்கு அனுப்பி வைப்பது லா இக்குரகுன் நகலு, வேறு ஊருக்கு அனுப்பி வைப்பது மக்ரூஹாக ஆகாது. வகாலத்தி ஷாஃபியத்து ஷாஃபியாக்கள் சொல்கிறார்கள் லா யஜூசு கூடாது நகுலு ஜகாத் ஜகாத்தை ஒரு ஊருக்கு அனுப்பி வைப்பது கூடாது. வயஜிபு சர்ஃபுஹா அதனை செலவு செய்வது விநியோகிப்பது அவசியமாக ஆகும். ஃபி பலதில் மால் எந்த ஊர்ல அந்த பொருள் உள்ளதோ அந்த ஊர்லயே அந்த ஜகாத்தை விநியோகிப்பது கட்டாயம் வாஜிப். இல்லா என்றாலும் இதா ஃபுகித மை யஸ்தஹக்கு ஜகாத் ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் இழந்திருந்தால், அந்த ஊர்ல ஜகாத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் வேறொரு ஊருக்கு அனுப்பலாம். ஃபில் மௌலிஇல்லதி வஜபத் ஃபீஹி எந்த ஊர்ல ஜகாத்து கடமையானதோ அந்த இடத்துல ஜகாத் வாங்குவதற்கு தகுதியான ஆட்கள் இல்லை என்றால் வேறொரு ஊருக்கு அனுப்புவது கூடும். அம்ர் இப்னு ஷுஐப் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், அன்ன முஆத் இப்னு ஜபல் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லம் யஸல் பில் ஜுந்தி படையில் அவர்கள் ஆகியிருந்தார்கள். பில் ஜுந்தி அல்லது பில் ஜனதி, இங்கே ஜனதி என்றுதான் உங்களுக்கு ஜபரை போட்டிருக்கிறாங்க. படையில் உள்ளவராக அவர் ஆகியிருந்தார். யாரு? போர் வீரராக முஆத் இப்னு ஜபல் அவர்கள் இருந்தார்கள். வேறொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். வேறொரு நாட்டுல அவர்கள் பொறுப்பாளராக இருந்தார்கள். இது ஏனெனில் பஹஸஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்கள் அப்படியே பொறுப்பிலேயே இருந்து கொண்டிருந்தார்கள். ஹத்தா மாத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வர. சும்ம பிறகு கதிம அலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல இவர் மீண்டு அந்த பொறுப்பிலிருந்து மீண்டு வந்தார். வந்தது உடனே அலா மாகான் அலேஹி எந்த பொறுப்பில் இவர் இருந்தாரோ அந்த பொறுப்பிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்பி வைத்தார்கள். அந்த பொறுப்புக்கு போனதற்கு பிறகு இலேஹி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவரின் பக்கம் அனுப்பினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் அனுப்பினார்கள். பி சுலுசி சதகத்தின் நாஸ் மக்களுடைய ஜக்காத்துல 3ல் ஒரு பகுதியை அனுப்பி வச்சுட்டாங்க. அன்கரதாலிக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை மறுத்தாங்க. ஏன் இப்படி அனுப்பி வைக்கிறீங்க, அனுப்பி வைக்காதீங்க. வகால மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லம் அப்அஸ்க உங்களை நான் அனுப்பவில்லை. ஜாபியன் வரி வசூலிப்பவராக, வலா ஆஹிதுன் ஜிஸ்யத் வலா ஆஹித ஜிஸ்யத்தின் ஜிஸ்யாவை வசூலிப்பவராக உங்களை நாங்கள் அனுப்பவில்லை. வலாக்கின் என்றாலும் பஅசுக உங்களை நான் அனுப்பினேன். மின் அக்னியா இன்னாசி மக்களில் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று பொருளை பெற்று பணத்தை பெற்று அலா ஃபுகராயிஹிம் அவர்களில் ஏழைகளுக்கு அதனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உங்களை நாம் அனுப்பினோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஃபகால முஆத் அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா பஅஸ்து இலைக்க பிஷையின் எதையும் நான் அனுப்பி வைக்கல, உங்க பக்கம் நான் அனுப்பி வச்ச எதையும்
அனுப்பி வைக்கல. வான அஜிது அஹதன் யஹுதுஹு மின்னி, என்னிடமிருந்து பெறக்கூடிய யாரையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஜக்காத் தொகையெல்லாம் பெறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா நாங்க கொடுத்துருப்பேன், இங்க ஆள் இல்லாதனால தான் அங்க அனுப்பி வச்சிருக்கிறேன்னு சொன்னோம். பலம்மா கானல் ஹாமுசானி, இரண்டாவது வருடம் ஆன பொழுது பஹச இலேஹி, அவரின் பக்கம் அனுப்பினார்கள். உமர் அல்லாஹ் பக்கம் மாதுபின் ஜபல் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். பிஷத்ரி சதகா, ஜக்காத் தொகையில பாதி அனுப்பி வச்சார். இப்போ தராஜஹா பி மிஸ்லி தாலிக்க, அதை போன்றே அவ்விருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஃபலம்மா கானல் ஹாமு சாலிசு, மூணாவது வருடம் ஆன பொழுது பஹச இலேஹி பிஹா குல்லஹா, முழுமையாக அனுப்பி வச்சுட்டாங்க. பாச இலேஹி பிஹா குல்லிஹா, ஜகாத் தொகை முழுமையாக உமர் இப்னு ஹத்தாப் அவர்களுக்கு முஆத் இப்னு ஜபல் அனுப்பி வைத்தார்கள். ஃபராஜஅஹு உமர், உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் பேசினார்கள். பிமிஸ்லி மா ராஜஅஹு, ஏற்கனவே பேசியதை போன்றே பேசினார்கள். ஃபகால முஹாத், அப்பொழுது முஹாத் ரலியல்லாஹு சொன்னார்கள், மா வஜத்து அஹதன் யஹுது மின்னி ஷைஆ, என்னிடமிருந்து பெறக்கூடிய யாரையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் அங்க அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. வாங்குவதற்கு ஆள் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அனுப்பி இருக்க மாட்டார்கள். ரவாஹு அபு உபைத், அபு உபைத் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அபு உபைத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஃபி கிதாபில் அம்பால், அம்பால் என்கிற நூலிலே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். எத்தனாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது? 1910வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது. இன்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சியை, இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.